ரெண்டு பெரிய சிகரங்களை போதலாம் நிறைய 5-6 புத்தகங்கள். அதுல இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னா, இந்த புத்தகம் இதுவரைக்கும் 2 கோடி பிரதிகள் 300 மொழிகள் 300 மொழிகளுடைய பெயர்களே கூட நமக்கு தெரியும். 300 மொழிகள்ல ஒரு புத்தகம் ஒரு ஆண்டுக்கு இந்த புத்தகத்தினுடைய பிரதிகள் வேறு வேறு மொழிகள்ல எல்லாம் பிரான்ஸ்ல வந்து இந்த எழுத்தாளர் வந்து உருவப்படம் கதாபாத்திரம் அவர் பயன்படுத்திய அவருடைய எல்லா இடத்திலையும் அவருடைய நினைவாக பாதுகாப்பு அவருடைய குடும்பத்தினர் வந்து அவருடைய நினைவு பொருட்களை அவரோட நாட்டில் அவருக்கு ஒரு சிறுவனாக அதை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க. வெளியில போயிருந்தா என்ன போயிட்டு சாப்பிட்டாங்க, ஏன் சும்மா ஒரு போகக்கூடாது அவங்க வீட்டில் சாப்பிட்டு எல்லாமே அவர்கள் என்பது ஒரு தண்டனை கூட இதிலிருந்து ஒருவனை விடுதலை செய்ய குழந்தைகள் எப்படித்தான் நினைக்கிறாங்க, எப்படிதான் எவ்வளவு கேள்விகள் அவர்கள் உலகத்தில் நகரில் டீ போட் ஷாப்பில் நடத்திக்கிட்டு வரோம். என்னோடய பேர் வந்து நெல்லை கணபதி. இது ஆரம்பித்து சுமார் 8 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. மக்கள் ஆதரவு நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோடு சேர்த்து மக்களுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு உதவி செய்யலாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு தூண்டுதலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ணத்தினால இந்த புத்தகம் வந்து நம்ம கடையில் வச்சுருக்கிறோம். நிறைய கஸ்டமர் வந்து இதை படிக்கிறதுக்கும் ஒரு உதவியாகவும் இருக்குது அவங்களுக்கு. அதில் அது போக இந்த ஆடியோ வந்து காலையில் வந்தோன்னா போட்டு விட்ருவோம் நம்ம உங்களுக்கு. அதில் நல்ல விஷயங்கள், கருத்துக்கள், பொதுவான விஷயங்கள். எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு எழுத்தாளர் அவங்களுக்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர். அது மக்களுக்கு அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவின்னா அவங்களோட ஆடியோவை நம்ம கடையில் டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் காமிக்கிறது, மக்களுக்கு எடுத்து காட்டுறது என்னோட சின்ன ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதாண்டி அதையும் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் மக்களுக்கு. இதில் மக்கள் நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க, ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்க வந்து டீ குடிச்சு ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கும்போது பக்கத்தில் ஏரியா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் உட்காரணும் அப்படின்னா புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உட்காந்துட்டு அந்த புத்தகத்தை படிக்கிற டைமிங்கில் ஒரு டீயோ ஒரு ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போயிட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவியாகவே இருக்குது.